சார் இது எப்படி ஓசி பஸ் ஆகும்? ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதே கிடையாதே. மக்களோட வரி பணத்தில் அது வந்து போக்குவரத்து துறைக்கு வந்து கொடுக்குற பணத்தில் தான் அது வந்து போக்குவரத்து வந்து நடைபெறுகிறது. அதை தான் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். இது எப்படி ஓசி ஆகும்? அந்த அம்மா ஃப்ளைட்டில் போட்டோம், கப்பலில் போட்டோம், இல்லை காலில் அப்படியே பறதுன்னு ரெக்க கட்டின்னு கூட போட்டோம். அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா சொல்லுங்கள். ஓசி காரில் வேணால் அந்த அம்மா போக சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து ஓசி பஸ்ஸில் போல் எங்களோட உரிமை வந்து எங்களோட விடிவு பயணம் போட்டிருக்காங்க. அது மகளிரோட விடிவு பயணம். அது ஓசி பஸ்ஸு கிடையாது, ஃப்ரீ பஸ்ஸு கிடையாது. எங்களோட உரிமையை வந்து நாங்கள் நிலைநாட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து அரசாங்கமாக கொடுத்ததை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எத்தனை லட்சம் மக்கள் வந்து இது மகளிர் வந்து இதை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு கணக்கு வரியாக வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ணு திறந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்க அந்த மகளிரை வந்து ஃபஸ்ட்டு அவங்க பெண்மையான்னு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள். ஒரு பெண்ணாக இருந்துன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தேவையானதை வந்து ஒரு அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதை நான் தடுத்து நிறுத்துவேன், எங்கள் ஆட்சி வந்தால் இது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து இவங்க வந்து எந்த விதத்தில் இவங்க ஆட்சிக்கு வருவாங்க? அவங்களுக்கு தகுதியே கிடையாது சார். அவங்க வரவும் மாட்டாங்க. எங்கள் ஆரம்பத்தில் ஆட்சியில் இருக்கிற யாரோ ஒரு மந்திரி ஓசின்னு சொல்லிட்டாருன்றதுக்கே முதல்வர் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனையை சொன்னார். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தைகளை அளந்து பேசணும். மகளிர் வந்து அதுக்காக வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இனி அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகக்கூடாதுன்னு அதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தவிர்க்கணும்னு சொன்ன வார்த்தையை நீ ஞாபகப்படுத்தி அதையே சொல்கிறேன்னு சொல்லும்போது உன்னுடைய அரசியல் யோகியதை எப்படி இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா? அதனால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க சார்? அதாவது நல்லது செய்கிறதுக்கு வரமாட்டாங்க, நல்லது செய்ய விடமாட்டாங்க, அப்படியாவது செய்தால் குறை சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையாகவே இருக்க போகுது. அதனால் மக்கள் கூட யோசிப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. முதல்ல 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துங்க பார்ப்போம். சும்மா வந்து இருக்கிற காசை அவங்ககிட்டனா கொடுத்து அதை செய்யின்னு சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. மகளிரை வந்து அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறது வந்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எவ்வளோ ஏழை பாழங்கள்லாம் இருக்குது இந்த நம்ம நகரங்கள்லேயே. அன்றாடம் கோயம்பேட்டுக்கு போய் பார்க்க சொல்லுங்களேன். நீ காரில் ஃப்ளைட்டில் போய்க்கின்னு பங்களாவில் இருந்துக்கின்னு பனையூரில் அரசியல் பண்ணணுன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும். நீங்கள் கோயம்பேட்டில் வந்து பாருங்கள், அந்த மகளிர் வந்து எந்த அளவுக்கு அந்த பஸ்ஸை வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு அது சரியாக தவறான்றதை யோசிங்க. அனாவசியமான அரசியல் பண்ணுறதுக்கு விஷயமாக இல்லை, எவ்வளவோ விஷயங்கள். அந்த விஷயங்களை நீ இன்னும் கூட அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகலாம். எதிர் அரசியல் பண்ணி நீங்கள் வாழவே முடியாதுங்க. எதிர் அரசியல் பண்ணி நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. சாத்வீகமான சமாதானமான அரசியல் பண்ணுறதுக்கு தயவுசெய்து முன் வாருங்க.